வணக்கம் நேயர்களே! வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலூர்ந்து சந்திரன். இந்த சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மனமகிழ்ச்சி, மன சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும்? சனி பகவான் எவ்வாறு பலன் கொடுப்பார்? என்ற ஒரு கருத்தையும் அனைவருக்கும் உண்டான ஒரு ராசி பலனாக இந்த சேனல் வழியாக பதிவிடுகிறேன். சனி பகவான் பயிற்சியாவது எந்த காலகட்டத்தில் பயிற்சியாகிறார்? அது முதல்ல சொல்லணுமல்ல உங்களுக்கு. ஆனா அது தெரிஞ்சா தான் நீங்க அதுக்கு வந்து வழிபாடு செய்ய முடியும். அப்ப சனி பகவான் 29/3/2025 மார்ச் மாசத்தில், அதாவது சனிக்கிழமை அன்று இரவு 9:44 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்துங்க மீன ராசிக்கு போறார். சனி பகவான் மீன ராசி அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாரி ஒரு ஆதிபத்தியத்தை சனி பகவான் பெற்றிருக்கார் என்று பார்க்கணும்ல. ஆதிபத்தியம் முக்கியம். சனி பகவானுக்கு நம்ம என்னதான் சனி பெயர்ச்சி பலன் சொன்னாலும், ஆதிபத்திய ரீதியா சொல்லும்போது, அது உங்களுக்கு சரியான ஒரு பலனை குடுக்கும். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் 8க்கும் 9க்கும் ஆதிபத்தியம். அதாவது 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஆனா மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகம். புதனுக்கும் ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன். ஆ சனி, புதனும் நட்பு கிரகங்கள். நண்பர்கள் இருவருமே அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த சனி பகவான் வந்துங்க 10ஆம் இடத்துக்கு போறார். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பயிற்சியாகிறார். அதாவது கும்ப ராசியிலிருந்து ஆ மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். அது 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்ப சனி பகவான் 10ல போயிட்டா கர்மாவின் பலனை 100% குடுப்பாருங்க. ஏன்னா சனி வந்து 10 ஜீவனக்காரனே சனிதான். கர்மா பலனை 100% குடுப்பவரும் சனிதான். அப்ப அந்த சனி பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது, தொழில் நிலையில் நல்ல ஒரு வேகத்தையும், விவேகத்தையும், தொழில்ல அதுல உண்டான ஒரு தன்மைகள் அதிகம் செய்ய வைப்பார். தொழில்ல கவனத்த அதிகம் செலுத்த சொல்லுவார்ன்னு வச்சுக்க. தொழில்ல கவனத்த செலுத்த உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுது. தொழில் இதுல பாருன்னு சொல்லுது. ஏன்னா 10ல் ஒரு பாவியாச்சு இருக்க வேண்டும் என்று ஜோதிடர் சொல்லாடல். அப்ப உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானே வந்துட்டார். கர்மக்காரனே வந்துட்டார். தொழில்காரனே வந்துட்டார். அப்ப தொழில்காரன் ஜீவனக்காரன். அப்ப தொழிலை கவனமுடன் செய்ய வேண்டும். தொழில்ல கவனிப்பது, அதே மாரி பிறருக்கு நீங்க தான தர்மங்கள் செய்வது மூலியமாக உங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு போவது, 10ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு வருவது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை குடுக்கும். அப்ப சனி பகவான் வந்துங்க, இப்போ 9லிருந்து 10க்கு போறாரு. 10ஆம் இடம்ங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை குறிக்கக்கூடியது. அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம்னா, தர்ம நிலையும், கர்ம நிலையும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு பாவம் இந்த சனி பயிற்சியாக வருகிறது. அப்போ உங்களோட ஆதிபத்தியம் ரீதியாக சனி பகவானோட பலனை நீங்க சொல்லிட்டேன். அப்ப கர்ம, தொழில நீங்க சரியா கவனிக்கணும், பார்க்கணும். இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்ப தொழில பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு அடுத்த கேள்வியே வருது. அதாவது தொழில்ல வர பணத்தை நீங்க சேமிப்பில போடணும். எதுல சேமிப்பில் போடலாம்? அப்படின்னா, ஒரு இடம் வாங்குவதில சேமிப்பு பண்ணலாம். ஏன்னா, உங்க ராசியே சனி பகவான் வந்து பார்வை இருக்கிற இடம் 10ஆம் இடங்க. அவரோட பார்வை 3, 7, 10ங்க. 3 பார்வை உண்டுங்க. இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது என்ன? விரயம். அப்ப விரயத்தை சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அந்த இடம் நிலஸ்தானம், ஸ்திரமான ஸ்தானம். அப்ப ஸ்திரமான ஒரு பொருளை வாங்குவது உங்களுக்கு சிறப்பு. தொழில் மூலியமா வரக்கூடிய தொழிலுக்கு தேவையான ஒரு இரும்பு சம்பந்தமான பொருளு, மிஷினரி இந்த மாரி ஒரு பொருள்லாம் நீங்க தொழிலுக்கு வாங்குவது ஒரு சிறப்புங்க. அப்ப தொழிலுக்கு உண்டான இடத்த வாங்குவது, இல்லாட்டி தொழிலுக்கு உண்டான ஒரு ஆபீஸ் போடுவது, இல்லாட்டி தொழிலுக்கு உண்டான ஒரு இடத்த வாங்கி கட்டுவது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில செய்வது சிறப்புங்க. இதெல்லாம் இல்லாட்டினா உங்க தொழிலுக்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சேமிப்புல அதாவது ஒரு ஆர்டி போடுறாங்க, ஒரு சீட்டு போடுறது, ஒரு பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, நம்ம மாசம் ஒரு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்ட போட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு நிதிநிலை ஆகி, அது ஒரு அமௌண்ட்டா வந்து உங்களுக்கு சேரக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா, சனி பகவானோட 3ஆம் பார்வையே விரய பார்வைங்க. 12ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப உங்களுக்கு தொழில்ல விரயம் வர்றதுக்கு தடுக்கக்கூடிய வழியே இந்த சேமிப்பாக்குங்க. விரயத்த சேமிப்பாக்குனீங்கன்னா, விரயம் உங்களுக்கு வராது. அடுத்தது சனி பகவான் 4ஆம் இடத்த பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக. உங்களோட 4ஆம் இடங்கள் சுகஸ்தானத்த குறிக்கக்கூடியது, வண்டி வாகனத்த குறிக்கக்கூடியது, இடத்த குறிக்கக்கூடியது, வீட்ட குறிக்கக்கூடியது. அப்ப நீங்க வந்து உங்களோட சுகஸ்தானத்தில் கவனமா இருக்கணும். அதாவது உங்கள் உடல் ரீதியாகவும், உங்க சொந்த பந்தத்திலும் இதிலெல்லாம் கவனமுடன் இருக்குவது நல்லது. இல்லாட்டி பிரச்சனைய குடுத்துருங்க. சனி பகவான் பார்க்குற இடம் பிரச்சனைய குடுக்குங்க. அப்ப 4ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால, உங்க சொந்த பந்தத்தில் கவனமுடன் இருக்கணும். ஒரு விசேஷ போக்குவரத்துல போயிட்டு நீங்க கரெக்ட்டா வரணும், கரெக்ட்டா போகணும். அங்க அந்த சபையில வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை கரெக்ட்டா பேசணும். அவ்வளதான்.
தேவையில்லாத பேச்சு பேசுனீங்கன்னா, அங்க ஒரு பிரச்சனைய குடுக்குங்க. அடுத்தது வண்டி வாகனத்தை சொல்லக்கூடியது 4ஆம் இடம் தான். அப்ப இந்த காலகட்டத்தில வாகனம் பழுதாவும், இல்லாட்டி வாகனத்த மாத்தக்கூடிய தன்மையும், இருக்கிற வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய தன்மையும், வீடு வந்து அதே மாரி பழுது பார்க்கக்கூடிய தன்மையும், வீடு வேலை செய்யக்கூடிய தன்மையும், அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி குடுக்குங்க. இதெல்லாம் நீங்க செய்வது உங்களுக்கு அந்த விரயத்தை ஒரு சுப விரயமாக ஆகக்கூடிய தன்மை உண்டுங்க. அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரணும். இல்லாட்டி நீங்க இடம் வாங்கலாம். ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நிலஸ்தானத்த பாக்குது. சனி பகவான் வந்து விரயத்தையே நிலஸ்தானம் பாக்குது. அதே மாரி 4ஆம் இடத்தையும் நிலஸ்தானம், நிலத்தத்துவத்தை பாக்குது. அப்ப இந்த உங்களுக்கு வந்து நிலத்தத்துவத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு. நிலத்தில் நீங்க சேமிப்பு பண்ணலாம். இடம் வாங்கி போடலாம். இதெல்லாம் நல்லதுங்க. வாகனத்தை மாத்துவது ஒரு சிறப்பு. வீட்டுக்கு வேலை செய்வது சிறப்புங்க. இல்லாட்டி வீடு கட்டாதவங்க இந்த காலகட்டத்தில வீடு கட்டுனாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஏன்னா தொழில் மூலியமா வர லாபத்த எதுலயோ ஒண்ணு சேமிக்கணும். அப்ப வீட்ல போட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும்னு வச்சுக்கங்க. அடுத்தது சனி பகவானோட ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா, 10ஆம் பார்வையாக உங்களோட 7ஆம் இடத்த பாக்குது. அதாவது உங்க ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்த 10ஆம் பார்வை கர்ம பார்வை 7ஆம் இடங்கிறது என்ன? ஒரு பார்ட்னர்ஷிப்ப குறிக்கக்கூடியது. மனைவியை குறிக்கக்கூடியது. பொது தொடர்பை குறிக்கக்கூடிய இடமே 7ஆம் இடம் தாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனால், இவங்க கிட்ட நீங்க கவனமா இருக்கணும். அதாவது உங்களோட மனைவியா இருக்கட்டும், உங்களோட கணவரா இருக்கட்டும், ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவர். அப்ப இவங்க கிட்டலாம் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வராம இருக்கணும்னா, தேவையில்லாத வீண் வார்த்தைகளை உபயோகிக்காம இருப்பது. பிறர் பிறர் செயலை பற்றி நீங்க பேசி, உங்களுக்குள்ள ஒரு வம்பு வழக்கை உண்டாக்காம இருப்பது நல்லது. ஏன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வருதுன்னா, அவங்களால பேசி சண்டை வராதுங்க. அடுத்தவங்கள பத்தி பேசி, பேசி இவங்களுக்குள்ள சண்டை உண்டாகிரும். அந்த தன்மையை ஏற்படுத்தி குடுத்துருங்க. சனி பகவானோட பார்வை. ஏன்னா 7ஆம் இடத்த பார்க்குறாரு. உங்களுக்கு 10ஆம் பார்வை கர்ம பார்வையா. அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டத்தில ஏதோ ஒப்பந்தம் போட்டு ஏதோ தொழில் செய்யலாமான்னு வந்துச்சுன்னா, நிச்சயமா செய்ய வேண்டாங்க. ஏன்னா ஒப்பந்தம் உங்களுக்கு ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒப்பந்தம் போடக்கூடியவங்க. யாரையும் நம்பி பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா, நிச்சயமா பார்ட்னர்ஷிப் ஏமாத்திருவாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மையும், அது இவங்களுக்கு ஒத்து வராதுங்க. இவங்க வந்து ஒரு பரிமாற்ற வளர்ச்சி குடுக்கக்கூடிய, அதாவது இங்க இருக்கிற பொருள வாங்கி அங்க இருக்கிற மாத்துறது, இந்த மாரி ஒரு தகவல் தொடர்பு குறிக்கக்கூடிய ஒரு தொழில் இவங்களுக்கு சிறப்பை தருங்க. இ இதுதான் இவங்களுக்கு யோகமும் குடுக்கும்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அப்ப இந்த காலகட்டத்தில உங்களுக்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில இருக்க தொழில் எதுவும் செய்ய வேண்டாங்க. அது செஞ்சீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டோ, நீங்க பார்ட்னரா இருந்தோ, உங்க மனைவி பேர்ல நீங்க போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நல்லது. நீங்களும் மனைவி பார்ட்னரா போட்டு தொழில் செஞ்சீங்கன்னா அது சிறப்பில்ல. அதையும் சொல்றேன். இதுதான் உங்களோட பலாபலன்கள். இந்த சனி பயிற்சியோட 2020 சனி பயிற்சி 2026 30 மாச காலங்க. சனி பயிற்சி இந்த பலனை குடுப்பாருங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எத செஞ்சா நல்லது? அப்படிங்கிற மாரி உங்களோட வழிபாட்டையும் சொல்லிர்றேங்க. அதாவது உங்களோட 4ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கறனால கன்னிமார்கள் வழிபாடு சிறப்பை தருங்க. கன்னிமார் வழிபாடுங்கிறது அது ஒரு பெண் தெய்வம்னு வச்சுக்கங்களேன். பெண் தெய்வம்லாம் 7 கன்னிமார்கள் இருப்பா. அவங்க வழிபாடு செய்வது சிறப்பு. காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள், கருப்பு தெய்வம், உக்கிர தெய்வங்கள் இதெல்லாம் வழிபட்டு வருவது உங்களுக்கு தொழில்ல யோகத்த குடுக்கும். எப்படி ஒரு வாகனத்துல போறவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுரும். அந்த இடத்துலயும் மறக்காம ஒரு கல்ல நட்டு வந்துருவாங்க. இந்த இடம் தாம்மா என்னைய காப்பாத்துச்சு. இதுதாம்மா எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த மறக்காம வணங்கிட்டு வருவாங்க. அந்த மாரி உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த நீங்க புடிச்சுக்கங்க. அந்த நிலத்தில் அந்த இடத்திற்கு உண்டான தன்மையை, அந்த வைப்ரேஷனை இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்த 4ஆம் இடத்த பார்ப்பது, உங்களோட பங்காளி வகுட்டு வகையார சேர்ந்த கோயில்கள், அது உண்டான வழிபாடுகள், உங்கள் காவல் தெய்வங்கள், கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடு மிக சிறப்பான யோகத்தை குடுக்குங்க. அதே மாரி உங்களுக்கு பாக்கியாதிபதியா வரக்கூடியவரே சனிதான். பாக்கியத்த குடுக்கக்கூடிய கிரகமே சனிதான். அப்ப சனி பகவானோட ஒரு தன்மையை நீங்க உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா, கர்மக்காரகனோட பலாபலன் மிக சிறப்பான ஒரு பலனை குடுக்குங்க நண்பர்களே. இத நீங்க வந்து மறந்துறாதீங்க. அ இத இது இந்த மாரி ஒரு பலாபலன் உங்களுக்கு குடுக்கும்போது, அதுக்குண்டான வழிபாடு நீங்க செய்யும்போது, உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி யோகத்தை அதாவது எதுல யோகத்தை குடுக்கும்னா, முதல் தரமாக தொழில்ல யோகத்த குடுங்க. தொழில் தான் உங்களுக்கு யோகம். அப்ப அந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கிறனால தொழில்ல யோகத்தை குடுப்பார். தொழில் யோகமா இருந்துட்டா, தொழில் நல்லா இருந்தாவே நமக்கு அனைத்தும் நல்லா இருக்கும் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாரி ஒரு நிலைப்பாட்டை சனி பகவான் உணர்த்தி நிச்சயமா குடுப்பாருங்க. இந்த வழிபாட்டை நான் சொன்ன வழிபாட்டையும் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில்ல மேன்மையும், வாழ்க்கையில பிரகாசமும், மேலும் மேலும் நல்ல ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு குடுக்கும் நண்பர்களே.
நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ரிஷபராசியோட ஒரு பலனையும் உங்களுக்கு சரி பயிற்சி பண்ணி சொல்லியிருக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா, இந்த சேனலை பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவரும் உங்களோட கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட தெளிவாக தெரிவிங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.